நான் படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. ஆவரேஜ்னு சொன்னாங்க. படம் ஆவரேஜ்லாம் இல்ல, படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க வந்து பாருங்க. சூப்பர் ஸ்டார் கலக்கிருக்காரு. அனிருத் சொல்ல தேவையில்ல. ஷாபின் சார், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் சார்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லாக் இருக்கு. பட் டிஸ்டர்பிங்கா இல்ல. மேபி தியேட்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் டயர்டா இருக்கலாம். ஆனா அவ்வளோ லேக் டிஸ்டர்பிங்லாம் இல்லை. டிஏஜிங்கா நல்லா பண்ணியிருக்காங்க. சில கொஞ்சம் தெரியுது, பார்க்க தெரியுது கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னு. பட் மாசா இருக்குது அந்த போர்ஷன்லாம், ஃப்ளாஷ்பேக்லாம் நல்லா இருக்கு. பிஜிஎம் சொல்ல தேவையில்ல ப்ரோ. செம்ம பிஜிஎம். புதுசா போட்டிருக்காரு. ஜெயிலர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ கூலி சொல்ல தேவையில்லை. வேட்டையன்னு பிஜிஎம். ஒவ்வொரு தலைவர் படத்துக்கு அனிருத் புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்கேருந்து அவருக்கு எனர்ஜி வருதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா ஷாபின் கேரக்டர் பெட்டரா இருந்துச்சு. நாகார்ஜுனா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஷாபின் சார் வந்து இந்த மஞ்சுமல் பாஸ் ஆக்டர் செம்மையா இருந்துச்சு. பிரான்ஸ்ல இருந்து இல்ல நான் இப்போ வெக்கேஷன் வந்திருக்கேன். என் காசின் அங்கே இருக்கிறார், சுவிட்சர்லாந்து வந்திருக்காரு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் தலைவர் படம் பார்க்கணும். செம்மையா இருந்துச்சு. ஆனால் பிரான்ஸ்ல நல்லா இருக்கும். தலைவர் படம்லாம் செம்மையா இருக்கும். ஆனால் இங்கே வைப்பு சொல்ல தேவையில்லை. அது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ரோஹிணி தேட்டர்ல. படத்திலே வந்து ஒரே பொண்ணு தான் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் செம்ம மெச்சூரா, ஒரு இன்டென்ஸான ஒரு முக்கியமான ஒரு ரோல். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து இப்போ நீங்க 1000 க்ரோஸ் தாண்டுங்க ப்ரோ. கலெக்ஷன்லாம் எனக்கு பெருசா பேச பிடிக்காது. அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க பேன் இண்டியா ஸ்டார் வச்சு. அதுக்கப்புறம் கலெக்ஷன் வந்து நம்ம கையில இல்ல, அவங்க கையில இல்ல. அது சொல்ல முடியாது, தெரியாது. லோகேஷ் சினிமாட்டிக்கல் இல்ல ஸ்டாண்டர்ட் அவரே சொல்றாரு. எல்லாருமே பார்க்கலாம். டெஃபினட்டா கிளைமேக்ஸ் அந்த பிடி சீனுக்காக டெஃபினட்டா நம்ம பார்க்க வந்தது தலைவர் மட்டும்தான். வேற யாருமே கனெக்ட் தெரியல. கேட்காதீங்க. ஐ திங்க் சைமன் நாகார்ஜுனா ஸ்டோலன் தி ஷோ கம்ப்ளீட்லி. நமக்கு தலைவர் மட்டும் தான் சார் கண்ணுக்கே தெரிஞ்சாங்க. யாருமே கண்ணுக்கு தெரியல. இன்னொரு தடவை படம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா சொல்றேன். மோனிகா பாட்டு நல்லா இருந்தது. ஐ திங்க் முடிச்சிடலாமா? அதை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ. I'm sorry, I'm biggest Rajini fan, but rather than better female actress who performs on Nagarjuna வேற level. Nagarjuna, Upendra and Amir Khan for good role, but he's also done justice. But female casting எல்லா ஸ்டார் காஸ்டிங் ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. All the stars has been justified. அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அத நான் சொன்னேன்ல, அந்த எஃபெக்டிவால ஸ்ருதி ஹாசன் for that role was not effective. மியூசிக் வந்து ஜெயிலர் விட பயங்கரமா இருந்ததா இல்ல? மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. ஜெயிலரோட உண்மையாவே நல்லா இருக்கு. ஜெயிலர் அளவு இருந்ததா? ஜெயிலர் அளவு நிச்சயமா இருக்கு. மேல் வந்து பயங்கர இதுவா ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. இதெல்லாம் எல்லாம் கம்பேக் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஐ மீன் லைக் டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபீமேல் காஸ்டிங் இருக்கு. எங்க இருந்து படமா பாத்தீங்க? ஆக்சுவலி நான் தமிழ் தான், நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். படத்துக்கு ரேட்டிங் என்ன சொல்றீங்க? out of 10 out of 5.